கன்னிராசிக்காரங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை விடவே இப்போ ரொம்பவுமே ஒரு அதி தீவிரமான ஒரு குழப்ப சூழலில் இருக்கீங்க. இந்த சூழல் ஏன் வந்துச்சு, இது தீர என்ன செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஏன்னா கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ராசியே கிடையாது. இந்த ராசியில் பிறந்தவங்களும் சாதாரணமாக பிறந்தவங்க கிடையாது. நீங்கள் ஒரு விதத்தில் பார்த்தா விதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி தெரியுமா, சின்ன விஷயத்த கூட அதில் இருக்கிற அர்த்தத்தை சரியாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு திறமை கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களை குறிப்பிடும்போது மெல்ல ஓடுகிற நதி போல நீங்கள் உங்களை அப்படி நினச்சிக்கோங்க. அந்த மெல்ல ஓடக்கூடிய நதி என்ன பண்ணும், சத்தம்லாம் அதிகமாக தராது, சத்தம் போடாது, ஆனால் அதோட நிலத்தை பசுமையாக்கும். அது மாதிரி தான் நீங்களுமே கன்னிராசிக்காரங்க வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பேச மாட்டீங்க, உங்களோட வேலை பேசும். இப்போ இருக்கிற குழப்பமான சூழல் தீரணும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து தெளிவாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்கள். போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுலாம் கஷ்டமே கிடையாது. நீங்கள் கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டம். எப்பேற்பட்ட பிரச்சனையுமே சும்மா ஈஸியாக கையாள தெரிஞ்சவங்க. ஆனால் நீங்கள் போய் சின்ன சின்ன பிரச்சனைகளுமே பெருசு பண்ணிவிட்டு குழப்பிட்டு இருக்கிற சூழல் மாறணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல மாறணும். உங்கள் வாழ்க்கை எப்பவுமே சுலபமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற வெற்றி சாதாரணமாக இருக்காது. ஆனால் நீங்கள் கடுமையாக உழைச்சி வரக்கூடிய வெற்றி அருமையானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எப்பயாச்சும் யோசிச்சுருக்கீங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துப்பீங்க. அது என்னென்னா, எப்பவுமே எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. இது கண்டிப்பாக கன்னிராசி ஒத்துப்பீங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லா இடத்துலையுமே எதிர்பார்க்கறதுனாலேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஆனால் தொடர்ச்சியாக எல்லாம் சரியாக நடந்தாலே போதும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக இந்த குழப்பம் தீரும். இந்த நாள்லேருந்து இது ஒரு 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, யாரையும் முதல்ல நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. நீங்கள் முதல்ல உங்களை நம்ப கற்றுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. உங்கள் நேரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் வீணடிக்காதீங்க. ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா மெல்ல அங்கேருந்து மெதுவாக விலகிடுங்க. ஒரு இடத்துல ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்தை தக்க வைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்க. 3வது, தினமுமே உங்களோட முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்ய ஆரம்பிக்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் பெரிய வெற்றியாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். இப்போ இருக்கிற சூழலை பார்க்கும்போது கன்னிராசிக்கு இது நாள் வரைக்கும் இருந்த சூழல் இப்போ உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாறிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்காத அளவுக்கு நல்ல நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு நாள் உங்களை இகழ்ந்து பேசுகிறவங்க கூட நீங்கள் இப்படி மாறினதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்ககிட்ட அவங்களாம் வந்து பேசுவாங்க. அந்த நாளுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகணும். கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் அது வந்து நிலையான வெற்றியாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் பயணம் பண்ண தொடங்குங்க. நிச்சயமாக நன்மை, நல்ல ஒரு உயர்வு எல்லாமே உங்களை வந்து சேரும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லாங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியான நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். கன்னிராசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வதால் சிறப்பான உயர்வு நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது அற்புதமான நன்மை உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பாலையுமே வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் இருக்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறலாம். எப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன் இதை கொடுத்துருக்கோன்னா, நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க, இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டும் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் முதல்ல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல சுகஸ்தானத்தில் பாருங்கள் சந்திரன் வராரு. அடுத்து ரணருண ரோகஸ்தானம், அங்கே ராகு பகவான் வராரு.
கலத்திர ஸ்தானத்தில் சனியும், பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், அதுக்கப்புறம் புதன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் வராரு. குரு பகவான் மட்டும் இல்லாமல் சுக்கிரனுமே லாபஸ்தானத்தில் தான் இந்த மாதம் சந்தாரம் செய்கிறாரு. அடுத்து பாருங்க, இந்த அயன சயன போகஸ்தானம், அதில் கேது பகவான் வராரு. இப்போ சொன்னோம்ல, இந்த கிரக அமைப்பு தான் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான விஷயத்தில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும், எது பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா சாதகமான வாய்ப்பு வரும். அதுக்கான வேலைகளில் நீங்கள் ஈடுபடணும். எப்பொழுதுமே கிரக சூழல் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அந்த அளவுக்கு நாம் முயற்சிகளையும் அந்த அளவுக்கு உயர்வு வரணும் அப்படிங்கிறதுல உழைக்கிறதுலையும் கவனம் செலுத்தணும். இந்த கிரகநிலை சொன்னோம்ல, இது 5ஆம் தேதி சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு இருந்து அயன சைன போகஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறி போகிறாரு. அடுத்து பாருங்க, 31ஆம் தேதி புதன் பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதி தொழில் ஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக நிலைகளாலும் கிரகநிலை மாற்றத்தாலும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே அடுத்தவங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் நினச்சது தான் சரி அப்படிங்கிறத திடமான நம்பிக்கையோடு செய்யக்கூடியவங்களா கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதம் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்த்தால் எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலை உருவாகியிருக்கு. எல்லா நன்மைகளுமே இப்போ உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, பணம் வரது கூட நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு இப்போ உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாக்கு வன்மை இருக்குல்ல, வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படும். சொல்ல காப்பாற்றுவீங்க. அதே போல் நீங்கள் சொல்கிறதுமே இப்போ சில இதெல்லாம் பலிக்கும். எதிர்காலத்தில் நடக்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்கள் பேச்சை கேட்காதவங்களோ இப்போ உங்களோட பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் புதுசாக நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை, தொழில், வியாபாரம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள், புதுசாக அறிமுகம் வரும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இப்போ உண்டாகுவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு தொலைதூர தகவல் இப்போ உங்களுக்கு நல்லபடியாக சேருங்க. பணம், தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நினச்சி காத்துட்ருக்கீங்க தானே, அது கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். எப்படின்னா, உங்கள் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதனால் சிறப்பான உயர்வு வரும், நல்ல ஒரு லாபம் வரும். பழைய பாக்கியுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வசூலாகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப நாளாக பணத்தை வாங்கிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இப்போ போய் நீங்கள் கேட்டால் தருவாங்க. ஒரு சிலருக்கு தானாக அந்த சேர்க்கை வரும். நீங்கள் வராத கடன் அப்படின்னு எழுதி வச்சுருந்தா கூட அதை மாற்றிக்கலாம், அந்த பணம் வரும். இதனால் பண ரீதியாக பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குது. கடந்த காலத்தை விடவே இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைப்புகள் உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வர்றதுனால லாபமும் அதிகரிச்சிருக்கு. அதனால் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட தொடங்குங்க. வீணான விவாதத்தை தவிர்த்திடுங்க. வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு போட்டி போட்டு அந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அதை தொடர்ந்து கவனமாக செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக லாபம், சிறப்பான உயர்வு எல்லாமே வரும். நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதத்தின் அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். வியாபாரம், தொழில் இது தொடர்பான ஏதாவது கடித போக்குவரத்து இருந்துச்சுன்னா அதுலேயுமே சாதகமான பலன் இருக்குது. எப்படின்னா, இப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கீங்க, லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் சரியாக கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். வியாபார விரிவாக்கம், கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறது, இல்லைன்னா இருக்கிற கடையை இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுமே வியாபாரிகளுக்கு இப்போ ஏற்பட போகுது. உங்கள் குடும்பம், உறவினர், நண்பர்னே எல்லோருமே இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதுவே பெரிய ஆச்சரியத்தை உங்களுக்கு தரும். ஆனால் பாருங்கள், பக்கபலமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுல இருக்கிற நல்ல கருத்தை புரிஞ்சுக்குவாங்க. தொழில் வியாபாரத்தில் அதுக்கப்புறம் முதலீட்டாளர்களுக்குமே இது நல்ல ஒரு மாதம். பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான அமைப்பு இருக்குது. அவங்களால நல்லது நடக்கும், நன்மை பிறக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் திறமையாக கையாண்டா சிறப்பான உயர்வு. திறமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு சிறப்பான பாராட்டை பெறுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரம், ஆதரவு இதெல்லாமே பக்கபலமாக இருக்கும். உங்கள் வேலையில் பாருங்கள், கௌரவம் அதிகரிக்கும். கூடிய விரைவில் நிலுவைத் தொகை கை சேரும். நீங்கள் இப்போ சிறப்பாக செயலாற்றுவதால் என்ன கிடைக்கும் தெரியுமா? பதவி உயர்வு, ஊதிய உயர்வில் மாற்றம், நீங்கள் நினச்ச இடத்துக்கு இடமாற்றம், இது மாதிரியான சாதகமான பலன்களை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். உங்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் வேலையை இப்போ உற்று நோக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் வேலையை கவனமாக செய்யுங்க.
நீங்கள் சிறப்பாக செய்வதால் நன்மை, நல்ல உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு தானே வருது. அதனால் பதவி உயர்வு கூட கிடைக்கலாம், கௌரவம் அதிகரிக்குது. அதனால் கரெக்டாக உங்கள் வேலையை பிளான் பண்ணி சரியாக செய்யுங்க. அடுத்து பாருங்கள், குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் இருந்த சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு இது மாறுது. உங்களுக்கு இடையில நல்ல ஒரு நெருக்கமோ, அன்போ, அந்யுன்யமோ அதிகரிக்குது. பெரும்பாலும் குடும்ப சூழலில் சந்தோஷத்தை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே வீட்டில் வாக்குவாதம் செஞ்சுட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் அமைதியாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்குலாம் இருக்குங்க. ஒரு சிலர் வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகன சேர்க்கையில் ஈடுபடுவீங்க. பழைய வாகனத்தை பராமரிப்பு பணியிலையும் ஈடுபடுத்துவீங்க. இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் சாதகமான பலன்களை பெறலாம். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நின்று போன சுபகாரியம், தடைப்பட்ட திருமணம், இந்த மாதிரி நல்ல விஷயம் இப்போ நடக்கும். சுபகாரியத்தால் கொஞ்சம் சுப செலவுமே வர வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது அது அற்புதமான ஒரு கிரக சூழல். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைக்குமே இப்போ நல்ல ஒரு மதிப்பு கூடுது. தொலைதூர தகவல் ஒன்று நல்ல தகவலாக வந்து சேரும். எதிர்பார்த்த பண வருமானம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கவலையான நிலை மாறுது. சீரான நிலை இந்த மாதம் உருவாகுது. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் அதிகமான சிரத்தை எடுத்தால் புதிய ஒப்பந்தத்தை நிறைய பெறலாம். பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட இப்போ உங்கள் கையில் சீராக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விதத்துலையுமே நன்மை இருக்குது. எப்படின்னா எதிர்பார்த்த புகழ், எதிர்பார்த்த பாராட்டு இது உங்கள் சிறப்பான செயலுக்கு கிடைக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படணும். உங்கள் ரகசியத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. வேலையில் இருக்கிற பிரச்சனைகளையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் ரொம்பவுமே மௌனமாக அமைதியாக உங்கள் வேலையை என்னமோ அதை மட்டும் சரியாக பார்த்தா எல்லா வகையிலுமே நன்மை பெறலாம். நல்ல ஒரு உயர்வான நிலையை நீங்கள் விரைவில் அடையலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் பதிவுகள் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.